கஸ்டர்டில் மில்க் ஷேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? என்னது கஸ்டர்டில் மில்க் ஷேக்கா? ஆமாம், இது நான் புதுசாக ட்ரை பண்ணேன். வாங்க பார்க்கலாம். இதுக்கு நான் எடுத்துக்கிட்டது பால், பாதாம், டேட்ஸையும் ஊற வச்சுக்கிட்டேன், ஐஸ் க்யூப், சுகர் அண்ட் கஸ்டர்ட். பாதாமோட ஸ்கின்னை நல்லா பீல் பண்ணிவிட்டு டேட்ஸில் ஒரு சீட்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு அதை கிரைண்டர் ஜாரில் போட்டுட்டு ஐஸ் க்யூப்பையும் போட்டுக்கோங்க. சுகர் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். இது கூடவே பால் எடுத்துக்கோங்க. நான் காய்ச்சின பால் தான் எடுத்திருக்கேன். ஒருத்தங்க காமெண்ட் பண்ணியிருந்தாங்க காய்ச்சின பால் எடுத்துக்கோங்க. அவங்களுக்காகவே இன்றைக்கி நான் காய்ச்சின பால் எடுத்துக்கிட்டேன். அது கூடவே கஸ்டர்ட் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணது எப்படின்னு லிங்க் தரேன். இது நல்லா கிரைண்ட் பண்ணி இந்த மாதிரி ஸ்மூத்தியாக எடுத்ததுக்கப்புறம் எந்த கிளாஸில் நீங்கள் சர்வ் பண்ண போகிறீங்களோ அதில் கொஞ்சமாக சப்ஜா சீடை ஊற வச்சு நீங்கள் எவ்வளோ எடுத்துக்கிறீங்களோ 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ எடுத்துக்கலாம். ஏன்னா அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ நீங்கள் ஷேக் கிரைண்ட் பண்ணி வச்சுக்கிங்க, அதை இதில் பண்ணிவிட்டு மேலேருந்து கொஞ்சமாக கஸ்டர்டை போட்டேன் பாருங்கள். அடடா, ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஃப்ளாப் ஆகவே ஆகாது. ஹேவ் இட் அண்ட் ஹேவ் எ குட் டே.